அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மோடு பேசுவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் பேசுவான். லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜமானுன், உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். யஸ்அலுஹு அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு வ அன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு. அல்லாஹ் கேட்பான், உன் வாழ்நாளை எப்படி கழித்தாய், பதில் சொல். செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், பதில் சொல். அல்லாஹ் கொடுத்த வாலிபத்தை எப்படி கழித்தாய், பதில் சொல். அல்லாஹ் கொடுத்த கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய், பதில் சொல். இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை ரப்புடைய சந்திதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்வானோ அவர் அழிந்து விடுவார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனடியாக கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் வலதுகரம் ஏடுகள் கொடுக்கப்பட்டவர்களை எளிமையாக விசாரணை செய்வான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறானே, ஆனால் நீங்களோ விசாரிக்கப்பட்டாலே அழிந்து விடுவான் என்று சொல்லுகிறீர்களே, என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆயிஷா, நல்லவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் மஹ்ஷரில் உலக மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் ஒருவரை தனியாக அழைப்பான். அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அதன் உள்ளே நடப்பதை எவரும் அறிய முடியாது. அல்லாஹ் கேட்பான், அவரை பார்த்து, அத்தஅரிஃபு தம்ப கதா, அத்தஅரிஃபு தம்ப கதா, அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் அவரிடத்திலே கேட்பான், காட்டுவான். அவர் சொல்வார், யா அல்லாஹ் தெரியும், யா அல்லாஹ் தெரியும், யா அல்லாஹ் தெரியும். அப்போது அல்லாஹ் அவனை இன்னும் நெருக்கமாக்குவான். அவன் நினைத்துக் கொள்வான் அவனை அல்லாஹ் அழிக்கப் போகிறான் என்று. இவன் வலது கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டவன், இவனை அல்லாஹ் ஒருபோதும் அழிக்க மாட்டான். அல்லாஹ் நெருக்கமாக்கி சொல்லுவான், அடியானே, இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லகல் யௌம், உலகத்திலே நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் மறைத்தேன் அடியானே, இந்த நாளிலே மன்னிக்கிறேன் செல் என்று சொல்லுவான். இது நல்லவர்களின் விசாரணை. ஆனால் பாவிகளையோ அல்லாஹ் விசாரித்து அவர்களுக்குரிய தீர்ப்பை கொடுக்காத வரை அந்த சந்திதானத்திலிருந்து அவர்களுடைய பாதங்களை நகட்ட விட மாட்டான்.